உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அன்னைக்கு நீ சொன்ன பாத்தியா, அந்த மாதிரி நான் பண்ண தப்புக்கெல்லாம் மொத்தமா சேர்த்து வச்சு என் மாப்பிள்ளை காலில் விழுந்து போடுறியா நானு? என்ன சார் பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? அன்னைக்கு நீங்க அழகர காலில் விழ வச்சிட்டீங்கன்ற கோவத்துல நான் அப்படிலாம் பேசிட்டேன். அதை போய் மனசுல வச்சுக்கிட்டு விடுங்க சார். இல்லையா ஆதி, ஒரு தப்பு செஞ்சுட்டா அதுக்கு தண்டனை அனுபவிச்சாகணும், இல்ல மன்னிப்பாவது கேட்டாகணும். ஆண்டாளு இப்போதைக்கு என்னை மன்னிக்க மாட்டான்னு தெரியும். ஆனா நீ மன்னிச்ச மாதிரி ஒருவேளை என் மாப்பிள்ளையும் என்னை மன்னிச்சு போடலாம் இல்ல சார்? எப்ப நீங்க செஞ்சதெல்லாம் தப்புன்னு உணர்ந்தீங்களோ அப்பவே நாங்க எல்லாருமே உங்களை மன்னிச்சிட்டோம். நீங்க செஞ்ச எதுவுமே இப்ப எங்க மனசுல இல்ல, எல்லாத்தையும் மறந்துட்டோம். ஆமாப்பா, திரும்ப திரும்ப நீங்க இப்படி வந்து மன்னிப்பு கேட்கறது எங்களுக்கு கஷ்டமா இருக்குப்பா. இதை அப்படியே விட்டுறலாம்ப்பா. முடியலையே தாயி. முன்னெல்லாம் நான் ஒரு தினுசா எல்லாரையும் அதிகாரம் பண்ணிட்டு சுத்திக்கிட்டு இருந்தேன். அது வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ நான் என் இஷ்டத்துக்கு சுத்திக்கிட்டு இருப்பேன். அவங்களும் என் கூட சண்டை போட்டாலும் பேசிக்கிட்டாது இருப்பாங்க. ஆனா இப்போ என்கிட்ட யாரும் பேச மாட்டேங்கிறாங்களா, அதான் மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அது அவங்க மேல சொல்லி தப்பு இல்ல, நான் என்ன கொஞ்சம் நெஞ்சமா பண்ணிருக்கேன், அதுக்கு நானும் தண்டனையை அனுபவிக்கணும்ல. அப்பா அப்படிலாம் இல்லப்பா, அதெல்லாம் பேசுவாங்க. சேச்சே, நான் அவங்கள தப்பு சொல்லலதா. அவங்க இடத்துல இருந்து யோசிச்சு பார்த்தா அது கரெக்ட் தானே. எப்ப ஆதி, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கட்டா? அதாவது நானும் இந்த கடத்திறப்பு விழாவுக்கு வரலாமா? சார் என்ன சார் இது கேள்வி? நீங்க எல்லாமே எப்படி சார்? அப்பா, உங்க மருமகனும் உங்க மகளும் நடத்த போற கடை இது, நீங்க இல்லாம எப்படிப்பா? அதுக்காக இல்லத்தா, இது வரைக்கும் ஆண்டாளோட நல்லது கெட்டது அம்புட்டுக்கும் நான் தான் முன்னாடி நின்று இருக்கேன். முதலா இப்போ என் பொண்ணு ஒரு தொழில் பண்ண போறாளா, அத பக்கத்துல இருந்து பார்க்காட்டியும் தூரமா நின்னாவது பாக்குறதுக்கு மனசு தவிக்குதுதா. பாரதி, நான் கிளம்புறேன், எனக்கு வேலை இருக்கு. அப்பாவை 4 அடி கூட அடிச்சுக்குதா. இப்படி பேசாம மட்டும் இருக்காததா. மன்னிச்சிருத்தா என்ன. என்னக்கா, உன்கிட்டயும் பேசினாரா? இன்னும் கொஞ்ச நாள் நல்லா காய போடலாம். அந்த மனுஷன் செஞ்சது சாதாரண விஷயம் இல்லைன்னு அவருக்கு புரிய வைக்கணும். ஏய், என்ன எதுக்கு அப்படி பேர் இப்படி கொடுமைப்படுத்துறீங்க? என்ன ஏதாவது நீங்க வெச்சு போடுங்களே. ஏன் இப்படி இம்சை பண்றீங்கன்னு தெரிய மாட்டேங்குது. லட்சுமி, வெக்கத்தை விட்டு ஒன்னு சொல்லட்டுமா? காலையில இருந்து காப்பி குடிக்காம கையெல்லாம் நடுக்குது லட்சுமி. ஏய், கொஞ்சம் காப்பி தண்ணியாவது கொடுங்க. வேதனை உங்களுக்கு எல்லாம் சிரிப்பா இருக்குல்ல? ஏய், மன்னிப்பு கேட்டாதான் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ஒரு காபி கூட கொடுக்க மாட்டீங்களா நீங்க? ஆண்டாளு, இந்தா நீயும் உங்க அப்பா காஃபி கொடு. கொடுத்தா. அப்பா அப்பா, சூடா இருக்கு. அம்மாடி, இப்பதான் உயிரே வந்த மாதிரி இருக்கு, உடம்புலயும் தெம்பு வந்த மாதிரி இருக்கு. இந்த கண்டபனூர்ல இந்த தவசி இருக்கான்ல, அவன் பொண்டாட்டி சொந்தத்துல ஒரு மாப்பிள்ளை இருக்கானா. அந்த மாப்பிள்ளை பையன் நல்ல பையனா, நல்ல குடும்பம்ங்கிறான். பவித்ரா போட்டோவை பார்த்து மாப்பிள்ளைக்கு ரொம்ப பிடிச்சு போச்சான். அவங்க இன்னைக்கே சம்பந்தம் பேச வரேங்கிறாங்களாம். ஏய், மாப்பிள்ளை விஏஓவா இருக்கானா. கவர்மெண்ட் வேலை இல்ல, நிலங்கள்னு ஏகப்பட்ட சொத்து இருக்கான்.
ஒரே பையனா, அவன் கூட பிறந்தது ஒரு அக்காவான். நான் இதுக்கு முன்னாடியே விசாரிச்சு போட்டேன். அதை வந்து உங்ககிட்ட சொல்லணுங்கும் போதுதான் வீட்டுல ஏதேதோ நடந்து போச்சு. நல்ல விஷயங்க, கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்பா இப்பவே கல்யாணம் பண்ணணுமா? நான் படிப்பை முடிச்சதுக்கு அப்புறம் பாத்துக்கலாமே. ஏய், அத பத்தி நீ ஏத்தா கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க? கல்யாணத்துக்கு அப்புறம் மாப்பிள்ளையே உன்னை படிக்க வைக்கிறாராம். ஏய் சூப்பர் டி, இந்த மாதிரி மாப்பிள்ளை கிடைக்கலாம் கொடுத்து வச்சிருக்கணும்டி. சரிங்க, மாப்பிள்ளை வீட்ல வரதுக்குள்ள மத்த ஏற்பாடெல்லாம் பண்ணணும்ல. வாங்க கடைக்கு போயிட்டு வரலாம். ஏய், கொஞ்சம் இரு. நாம எதுக்கு போகணும்? அதான் நம்ம ஆண்டாளுக்கும் பவிக்கும் மூத்த அண்ணன் ஒருத்தன் இருக்கான்ல, அவனை வந்து இது எல்லாத்தையும் பார்க்க சொல்லு. அவன் தானே பார்க்கணும். ஏய், என்ன பேன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? அவன் தானே அண்ணனா இருந்து பார்க்கணும். ஏய், எது ஆண்டாளு, நீ போய் உன் அண்ணன் அது இருக்கான் பாரு, அவனை கூட்டு வா. அவன் தங்கச்சி விசேஷத்தை அவன் தானே அண்ணனை நின்று கவனிக்கணும். போய் அவனை கூட்டு வா போ. சரிப்பா, போயிட்டு வந்துடுறேன். ஏய் வாடி வாடி. ஏங்க, நீங்க இப்பவுமே இப்படி இருங்க. நீ ஒருத்தி. இனிமேலு இதான் உண்மையான தர்மலிங்கம். ஆதி, உங்களை அப்பா வர சொன்னாரு. என்ன அப்படி பாக்குறீங்க? அப்பா தான் கூட்டிட்டு வர சொன்னாரு. எதுக்கு? பவித்ராவ பொண்ணு பார்க்க வராங்களா? அதான் பவித்ராவோட அண்ணனா வந்து முன்னாடி நின்னு எல்லாத்தையும் பண்ணணும்னு உங்களை கூட்டிட்டு வர சொன்னாரு. அவ இப்பதான் எல்கேஜி முடிச்ச மாதிரி இருந்தா அதுக்குள்ள அவளுக்கு கல்யாணமா? இது ரொம்ப நல்ல சம்பந்தமா, அதான் உடனே பேசி முடிச்சிடலான்னு அப்பா முடிவு பண்ணிட்டாரு. அவரு பேசி முடிக்கிறதெல்லாம் இருக்கட்டும், நீங்க எப்ப அப்பா கூட பேசி முடிச்சீங்க? அதுவா, பேசியாச்சு. எத்தனை நாளைக்கு தான் அவர் அப்படியே வச்சிருக்க முடியும் சொல்லுங்க? அதான் பேசிட்டோம். பாவம் ஆண்டாளு, எனக்கே அவரை பார்க்க கஷ்டமா இருந்துச்சு. நீங்க பேசினது நல்லதுதான், சந்தோஷமா இருக்கு. நானும் அவர் அப்படியெல்லாம் பார்த்தது இல்ல ஆதி, எனக்கும் கஷ்டமா தான் இருந்துச்சு. என்ன பண்ண முடியும்? என்னதான் இருந்தாலும் அவர் அப்பாவாச்சே. அம்மா, பாரதி எங்க இருக்கா? திடீர்னு கோயிலுக்கு போறேன்னு சொல்லி கிளம்பி போயிட்டாங்க. சாமியார் ஆயிட்டாலோ? டெய்லி கோயில் கோலம்னு சுத்திட்டே இருக்கா. அதான் அவங்க நம்பிக்கை, அதையே நாம தடுக்கணும். அதான் அவங்க விருப்பப்படியே இருக்கட்டும்னு விட்டுட்டேன். சரி, அப்போ நீங்க ரெடி ஆயிருங்க. நான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரும்போது கால் பண்றேன். ஏய், நீ ரெடி ஆயிரு, சரியா? அத்தை ஒரு நிமிஷம். என்ன? நான் ஒரு விஷயம் சொன்னா கேப்பீங்களா? என்னடி? என்ன விஷயம்? பவியத்தைக்கு இந்த மாப்பிள்ளை வேண்டாம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.